ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து நமக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கான அப்ளை ப்ரொசீஜரும் வந்து போயிட்டுருக்கு. இப்போது வந்து மேலும் சில மாவட்டங்களில் வந்து நமக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிக்க மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ், பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வந்து இந்த வீடியோவில் ஒரு 2 மாவட்டத்திலேருந்து வெளிவந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், 2வது வந்து நாமக்கல் மாவட்டம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 இயர் டிப்ளமோ கோர்ஸுக்கான ஒரு 9 வகையான படிப்பின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா மொத்த வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 138 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் பார்த்திங்கன்னா 138 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2025-26க்கான கல்வியாண்டுக்கான 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆகும். இதுக்கு வந்து உங்களுக்கு வருஷ ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா 1500 பக்கம் வந்து இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் வந்து மாறுபடவும் செய்யலாம். ஸோ விருப்பமும் தகுதி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து படிப்பு செலவும் வந்து அதிகமாக ஆகாது. ஸோ இது வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க. அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து 9 வந்து சொல்லியிருக்காங்க சேலத்தில். அதன்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கார்டியாக் கேத்தரேஷன் லேப் டெக்னீஷியன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இசிஜி அண்ட் ட்ரேட்மில் டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த 9 வகையான படிப்புகளில் தான் உங்களுக்கு வேக்கன்சி வந்து 138 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இசிஜி அண்ட் ட்ரேட்மில் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 22 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கடுத்து கார்டியாக் கேத்தரேஷன் லேப் டெக்னீஷியன் 1 இருக்குது. எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியனில் வந்து 8 இருக்குது. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 6 இருக்குது. அனஸ்தீசியா டெக்னீஷியன் 9 இருக்குது. தியேட்டர் டெக்னீஷியன் 9 இருக்குது. ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் வந்து மேலுக்கு பார்த்திங்கன்னா 31 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 46 வேக்கன்சின்னு 138 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து உடனே வந்து அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 17 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்காவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தால் உடனே வந்து ஷேர் பண்ணி அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வந்து இந்த சேர்க்கை வந்து நடைபெற போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 5% வந்து இடஒதுக்கீடு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படிப்புகளுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த டீன் ஆர் வைஸ் பிரின்சிபல், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ், சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேரடியாகவே போய் நீங்கள் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12, 2025க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து செப்டம்பர் 8லிருந்து செப்டம்பர் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கான யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற பட்டியல் வந்து செப்டம்பர் 16 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாடப்பிரிவில் சேரும் நாளை பொறுத்த வரைக்கும் 2025 செப்டம்பர் 20லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா மீதமுள்ள மாணவர் சேர்க்கை இடங்களுக்கானது, அதாவது ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மீதம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20லேருந்து கண்டினியூ ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிற டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 30. உங்களுக்கு வந்து என்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 4லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான
கவுன்சிலிங் வந்து எங்கே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு எங்கே வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10th மற்றும் 12th மார்க் ஷீட் வந்து வேணும். அதுக்கடுத்து உங்களுடைய டிசி, அதுக்கடுத்து நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து உங்களுடைய பஸ் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து வேணும். மாற்றுத்திறனாளியில் இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வேணும். அதுக்கடுத்து ஆதார் கார்டு வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வெரிஃபிகேஷனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விதிகளுக்கு உட்பட்டே வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க சீட்ஸ் ஃபுல்லுமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் திறன் அடிப்படையிலான சான்றிதழ் படிப்புகளில் பயில்வதற்கு இந்த வாய்ப்பை தகுதியுள்ள மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கான வெற்றி நிச்சயம் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து ஸ்காலர்ஷிப்பும் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ விருப்பம் இருக்கா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. நாமக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2025 2026 கல்வியாண்டுக்கான நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் படிப்புகளில் மாவட்ட அளவிலான சேர்க்கை கலந்தாய்வின் வாயிலாக அனைத்து தொடர்ந்து முதல் விண்ணப்பம் இல்லா நேரடி சேர்க்கை முறையிலும் நடைபெறும். அதுக்கான விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நாமக்கல் காலேஜில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன வகையான பாடப்பிரிவுகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேர்டேக்கர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியன், அடுத்து தியேட்டர் டெக்னீஷியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு வந்து நமக்கு 5 வகையான பதவிகள், அதாவது 5 வகையான படிப்பை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. காலி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 56 இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேர்டேக்கருக்கு 8 இருக்குது, அனஸ்தீசியா டெக்னீஷியனுக்கு 9 இருக்குது, தியேட்டர் டெக்னீஷியனுக்கு 9 இருக்குது, ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியனுக்கு 10 இருக்குது, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 20 வேக்கன்சி, மொத்தமாக 56 வேக்கன்சி வந்து நமக்கு நாமக்கல் மருத்துவக் கல்லூரியில் வந்து இருக்குது. இதுக்கான தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட மேல்நிலை பள்ளி, அதாவது 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இது வந்து செப்டம்பர் 12 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கும் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாடப்பிரிவு வந்து செப்டம்பர் 20லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள சீட்டு ஃபுல்லுமே செப்டம்பர் 22 வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து முழு மாணவர் சேர்க்கையும் வந்து எப்போ நிறைவடையும் அப்படின்னா செப்டம்பர் 30க்குள்ளே நிறைவடைஞ்சு கிளாஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 6 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் மற்றும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் மாறுபட செய்யுது. அதன்படி பார்த்திங்கன்னா அவங்க நாமக்கல்லில் 5 வந்து சொல்லியிருக்காங்க, சேலத்தில் வந்து 9 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி நேரடியாக கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கல்லூரி நேமு, அதுக்கடுத்து எந்த இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ அப்ளிகேஷனோ வந்து டவுன்லோட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து மேலே இருக்க நேமை மட்டும் மறைச்சிருங்க. அதாவது இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து அந்த நேமை மறைச்சி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா இதை வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய ஏஜ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மந்த்தோட. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம், மதர் நேம், இல்லை உங்களுடைய பாதுகாவலர் நேம் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வருஷம் வந்து எவ்வளோ இன்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதா இருக்கணும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை ஃபில்
ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 10th வந்து பாஸ் பண்ணது, அதுக்கடுத்து இயரை வந்து குறிப்பிட்டுக்கோங்க. 12த்தையும் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் 12த்தில் எடுத்த மார்க்கை வந்து கரெக்டாக வந்து குறிப்பிட்டுக்கோங்க. 500க்கு சிலர் எழுதியிருப்பீங்க, சிலர் 600 இருக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நேட்டிவை வந்து சரியாக குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வந்து படிக்க விருப்பம் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்க விரும்புகிற கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கும், அதாவது சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. எந்த சீட்டுக்கு வந்து நிறைய சீட்டு வந்து எந்த கோர்ஸுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய விருப்பமான கோர்ஸையும் வந்து ஆட் பண்ண பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பொறுத்த வரைக்கும் 9 கோர்ஸ் இருக்குது. நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் 5 கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறன்றதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகுறதும் செலக்ட் ஆகாமல் போகிறதும் வந்து இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து நீங்கள் அதில் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்க போகிறீங்க அப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் இதில் என்ன இணைக்கல அப்படின்றதையும் நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிக்ளரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சிக்னேச்சர், டேட்டு, ப்ளேஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸ் ஒர்க்குக்கானது. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீல் பண்ணி சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கணும். மறக்காமல் இந்த கோர்ஸ் வந்து விருப்பம் இருக்குது படிக்க அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய வீடியோஸும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.